வணக்கம். நான் புவனா, உங்கள் அம்மாச்சி. அம்மாச்சி கதைகள் சொல்ல வந்துட்டேன். இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூதம் கதை சொல்லவா? கேட்க ரெடி ஆயிட்டிங்களா? சரி. ஒரு பூதம், அதுக்கு நெத்தியில் மட்டும்தான் பெரிய கண் அப்படியே இருக்கும். அது அப்படியே முழிச்சு பார்த்து எங்கே யார் இருக்காங்களோ அப்படியே சபக்குன்ட்டு ஒரு காலை வச்சு அவங்கள மெரித்து அபக்குன்னு அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றோம். அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு, அந்த அந்த பூதம் இருக்கிற பக்கம் யாராலையுமே போக முடியல. ஏன்னா அந்த பூதம் எல்லாரையும் அப்படியே சபக்குன்னு மெரித்து கொன்று சாப்பிட்ருது. அதுக்கு இப்படி கண்ணை வேற மூச்சு பார்த்துட்ருக்கு. அப்போ ஆனால் அதுக்கிட்ட என்ன இருக்குன்னா நிறைய ஆட்டுக்குட்டிங்க வச்சிருக்குது. அதனால் அது எப்போ பசிக்குதோ ஒரு ஆட்டுக்குட்டை பிடிச்சி டக்குன்னு அப்படியே வச்சு டக்குன்னு தின்னு முடிச்சிடுறது. அப்படி இந்த பூதம் ஆட்டுக்குட்டியெல்லாம் வெளியில் போய் மேய்ச்சிட்டு வரும். ஏன்னா அதுக்கு புல்லெல்லாம் வேணும்ல. ஆடு என்ன இதெல்லாம் திங்கும், கறி மீனெல்லாம் திங்காது இல்லையா? அதனால் அதுக்கு புல் இதெல்லாம் தானே, தழையெல்லாம் தானே வேணும். அதனால் வெளியில் போய் மேய்ச்சிட்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது இது கடற்கரை ஓரமாக ஷோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சீ ஷோரில் தான் இந்த பூதத்தோடைய குகைன்னா டென்னு, அதுக்குள்ளே இது இருக்குது. நிறைய ஆடுங்களெல்லாம் வச்சு வெளியில் போய் மேய்ச்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இப்படி இருக்குது. இப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு கப்பல்னால் ஷிப்பு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது புயலில் சைக்ளோனில் அஃபெக்ட் ஆகி அப்படியே உடஞ்சி போய் சல்லுன்னு அதில் இருந்தவங்க எல்லாரும் அப்படியே இந்த இது ஒரு ஐலாண்டுன்னா தீவுன்னா எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும், நடுப்புற தான் லேண்டு இருக்கும், அதான் ஐலாண்டுன்னு சொல்கிறது. அந்த தீவில் அப்படியே எல்லாம் மயக்கமானு அப்படியே உழுந்து கிடக்குறாங்க. இப்போ இந்த பூதம் இப்படி பார்க்குது, ஆஹா ரொம்ப நாளாச்சு நம்ம மனுஷன் கறியெல்லாம் சாப்பிட்டு, நிறைய பேர் சாப்பிட்ருக்கானுங்க, இவங்களை கொண்டு போய் நம்ம குகையில் அடைச்சி வச்சு நம்ம டெய்லி ஒருத்தனையாக சாப்பிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு இது ரெடியாக இருக்குது. அப்போ என்னாச்சு, இது இவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் தன்னுடைய குகைக்குள்ளே வச்சு, அந்த குகையுடைய என்ட்ரன்ஸு என்ன நம்ம வீடு மாதிரி கதவெல்லாம் இருக்காது, அதனால் பெரிய டோர் அதெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் அது என்ன பண்ணும், ஒரு பெரிய பாறாங்கல் ஸ்டோன் அதை எடுத்து அந்த குகையுடைய வாயிலில் வச்சிரும். அது பூதமாக இருக்கிறதுனால அதால் ஈஸியாக தூக்க முடியும். ஆனால் நம்மளாலெல்லாம் அதை தூக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் நம்மளால் அசைக்கக்கூட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூதம் என்ன பண்ணுது, இவங்கள அடைச்சி வச்சுட்டு ஒருத்தனையாக எடுத்து ஒரு நாளைக்கு கச்சக்குன்னு சாப்பிடுது. இதை அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் தான். அவன் பார்த்தான், ஐயோ இந்த பூதத்துக்கிட்டேருந்து எப்படிரா தப்பிக்கிறது எல்லாரும் அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த பூதத்துக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி பேசுகிறான். பேசி நான் நல்லா சமைப்பேன், உங்களுக்கு சாப்பாடெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு நிறைய பழம்லாம் கொண்டு அது அப்படியே கசக்கி புழிஞ்சி நல்ல மயக்கம் வர மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸு அந்த குடிக்கிறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு கொடுத்தோன்னே அது நிறையா குடிச்சிட்டு ஆன்னு அப்படியே மயக்கம் அடித்து படுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறான், ஒரு கூராக ஒரு உட்டு விறகு வச்சு இப்படியே இது பண்ணுவாங்க இல்லையா, அடுப்பு எரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மரக்கட்டை அதை எடுத்து நல்லா கூராக சீவி அதை அப்படியே இந்த நெருப்பில் அப்படி காட்டினோன்னு அது அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. எரிஞ்சு அப்படியே கணக்கணன்னு நெருப்பாக இருக்குது. அதை கொண்டு போய் அப்படியே வேகமாக அந்த படுத்திருக்க பூதத்துடைய நெத்தியில் சட்டக்குன்னு அப்படியே குத்தினோன்னே அதுக்கு கண்ணு குருடாக போய் ஆன்னு கத்துது. அது கத்துனோன்னே இவன் உடனே என்ன பண்ணுறான், போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ அந்த பூதம் இருட்டில் எப்படி தடவி பார்க்குது, யாருடா அது நம்மளை இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லி பார்க்குது. ஒன்றும் தெரியலன்னு, சரி இவங்க எப்படியும் இந்த வழியாக தானே ஆகணும்னுட்டு அந்த குகையை என்ன பண்ணுது, அதில் இருந்த ஸ்டோன் பாறையை வச்சு அடைச்சிருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த வாசப்படியில் உட்காந்துக்குது. உட்காந்தோடனே அந்த தலைவன் என்ன பண்ணுறான், 2 ஆடுங்களுக்கு நடுப்புற ஒருத்தனையாக இவன் ஃப்ரெண்டெல்லாம் வச்சு கட்டி நைஸாக வெளியே விட்டுறான்.
கடைசி ஆட்டில் இவன் வந்து அடியில் பூந்துக்கிட்டு அங்கேருந்து வரான். வந்தோடனே இந்த பூதம் வந்து இது பண்ணி, ஏய் நீ தான் லீடர் ஷீப்பு, போய் எல்லாத்தையும் நல்லா மேய்ச்சிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் உட்காந்துருக்கு. உடனே இவங்க எல்லாரும் தப்பிச்சோம் பழிச்சோன்னு கடற்கரைக்கு போனோன்னு அங்கே இவங்களுடைய அதிர்ஷ்டம் ஒரு பெரிய கப்பல் வருது. அதில் இங்கேருந்து இவங்க எல்லாம் கை காமிச்சோன்னே அந்த இதை வந்து அவங்க போட் அனுப்பிச்சி இவங்களெல்லாம் சேவ் பண்ணி காப்பாற்றி கப்பலில் ஏற்றிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சோம் பொழைச்சோண்டா அப்பான்ட்டு எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க அந்த கப்பலில். இந்த பூதம் வந்து இப்படி சுற்றி முற்றியும் பார்த்து ஒன்றும் கிடைக்கலன்னொன்னே அடக்கடவுளை இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டானுங்க போல இருக்கே அப்படின்னுட்டு சோகமாக உட்காந்துருக்கு, கண்ணும் தெரியாமல். இதுதான் இன்னைக்கு கதை.